துல ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு ஜூன் முடிவுக்கு வரக்கூடிய 8 முக்கிய பெரிய பிரச்சனை தாங்க பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். முதல் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ துளராசிக்காரங்க நீங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே நுழைஞ்சு அங்கே என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு கனவு மாதிரி உணர்றீங்க. இது கனவா இல்லை நிஜமா? எனக்கு ஏன் இவ்வளவு அழுத்தமாக இருக்குன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த 8 பெரிய பிரச்சனையுமே உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது. அதுதான் உங்கள் மனசில் ஒரு நிம்மதியை கொடுக்க வரப்போகுது. அது எல்லாம் என்னன்னு அப்படின்னு நம்ம ஒன்றொன்னா பார்க்கலாம். இப்போ முதல் விஷயம், துளராசிக்காரங்க நீங்கள் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் நாளாக ரொம்பவே பயந்துட்டு இருக்கீங்க. அந்த பயம் ஒரு நபரால் இருக்கலாம், இல்லை ஒரு சூழ்ச்சி நிலையாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் பேசப்படாத ஒரு விஷயம், அதாவது உண்மை வெளியே வராமல் அப்படியே அமைதியாக மூடி வச்ச ஒரு விஷயம், அதுதான் உங்களுடைய மனசுக்குள்ள இப்போ பாரமாக இருக்குது. இது நீங்கள் சொல்லவும் முடியாமல் சும்மா சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த ஜூன் முடிகிறதுக்குள்ள அந்த பயத்துக்கு ஒரு நெருக்கடி, ஒரு நிஜத்துக்கு முடிவாக ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் வந்து உண்மையை பேச போகிறாங்க. அந்த 4 வார்த்தை உங்கள் மனசையே தூக்கி போடும். அப்படிப்பட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக ஒரு நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. அடுத்து 2வது விஷயம், உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்கள் சொல்ல முடியாத ஒரு கசப்பான ஒரு அமைதி இருக்குது. பாசத்துக்குள்ள பேசப்படாத ஒரு கோபம். நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது குழந்தையாக இருந்தாலும் சரி, ஊமை சண்டை பேசிக்காம இருக்கிறது. நீங்கள் ஆளால் கூட இருக்கான்னு சத்தம் பேசாமல் முடியாமல் இப்போ ஜூன் மாதம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு சந்திர பெயர்ச்சி உங்களுக்கு வரப்போகுது. அந்த மாற்றம் உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்கள் எதிர்பாராத ஒரு பாச வார்த்தைகள் கொண்டு வரப்போகுது. இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது. 3வது பிரச்சனை, நீங்கள் ஓயாமல் உழைக்கிறீங்க. ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்குறீங்க, ஆனால் அவங்க திருப்பி கொடுக்காம இருக்காங்க. இதை பார்த்து உங்களுக்கு ஒரே கில்ட்டியாக இருக்குது. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த மாத கடைசி நேரத்தில் உங்களுக்கு ராகு கேது நிலை மாறும் பொழுது ஒரு சந்திப்பு நடக்கும். அப்போது அதில் அவங்க தாமதமாக உங்களுடைய பணத்தை என்னுடைய தவறு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு இந்த நிகழ்வான விஷயம் இருக்க போகுது. அவங்களே உங்களுடைய பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க. 4வது விஷயம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம். உங்களுடைய உடல் நீங்கள் கண்டுக்காம போன விஷயம், ஒரு பெண் இருந்திருக்கு, சில பேர் இல்லை. பெண் சார்ந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். சில பேருக்கு மன அழுத்தங்கள் கூட, உடல் ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கும். அது எல்லாத்தையும் பொறுத்து நீங்கள் உங்களுடைய பெயிண்ட் எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பேசலாம். இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மருத்துவ புராண தீர்வு உங்களுக்கு வரப்போகுது. ஒரு மருந்து கிடைக்க போகுது. இல்லை அறுவை சிகிச்சை இல்லாத இயற்கையாக உங்களுடைய பிரச்சனை சரியாக போகுது. 5வது விஷயம், அதாவது இந்த துளராசி அன்பர்களுக்கு வலிக்கிறது. முன்னாடி எடுத்து பிரச்சனை எல்லாமே மனசுக்குள்ள சில பேர் துலம் ராசி திருமணமாகாமல் கூட இருந்திருக்கும். திருமணம் ஏன் லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மன கசப்பு எல்லாமே நீங்கி இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளே பேசாமல் ஒரு ஆதாங்கத்தான் இருப்பாங்க. இந்த துளராசிக்காரங்க ஜூன் மாதத்தில் ஒரு சுபகிரகணம் சேர்க்கை நிகழுது. அது புதிய
முயற்சி ஒரு பழைய முயற்சி வந்து திரும்பவும் உங்களுக்கு மாறப்போகுது. அதாவது நீங்கள் மறந்துட்டு போன ஒருத்தர், அவங்களுடைய குடும்பத்தில் இருந்து ஒரு முடிவான ஒரு முடிவு, ஒரு புதிய ஒப்புதல் மாறப்போகுது. இதுதான் உங்களுக்கு இப்போ சரியான நேரம். அப்படிங்கிற மாதிரி வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. 6வது விஷயம், துளராசிக்காரங்க, நீங்கள் சொந்த வீட்டுக்குள்ளதான் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு வேதனையான விஷயம்தானே. இல்லை அப்பா வச்சிருந்த சொத்து, அம்மா கிட்ட இருக்கிற பத்திரம், இல்லை வீட்டில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம். அது உங்களுடைய உறவு பாதிக்க நீங்கள் பேசுகிறதால வரக்கூடியது. அப்போ நீங்கள் இந்த ஜூன் மாதத்தில், இந்த தேதி ஜூன் 22 உங்களுடைய பிரச்சனை ஆரம்பமாயிருக்கும். உங்களுடைய பரிகார புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கிற நேரம். அந்த நாள் நீங்கள் ஒரு வார்த்தை பேசுவீங்க. அது ஒரு ஐயா இது என் உரிமை அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை, இது எதுக்காக என்னுடைய உரிமைன்னு கேட்குறீங்க அந்த மாதிரி இருந்து இந்த மனசு சுசித்து பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நிம்மதி கொண்டு வந்து உங்களுடைய தரப்போகுது. அப்புறம் என்ன நடக்கும்? அந்த உறவு உங்களுடைய ஆதரவாக மாறி உங்கள் பக்கம் நின்று பேசும் ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்ல திருப்பு முனைகள் இருக்க போகுது. 7வது விஷயம், துளராசிக்காரங்களுக்கு பல பேருக்கு சமீபத்தில் ஒரு பெரிய திட்டம் தோல்வியாக போயிருக்கும். ஒரு வேலை இல்லாமல் ஒரு வியாபாரம் முயற்சி, இல்லைன்னா கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய முயற்சி எல்லாமே வந்து ஒரு தோல்வியில் போய் முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு என்னால் முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை வந்து உங்களுடைய நம்பிக்கை இழந்திருக்கீங்க. ஆனால் இந்த ஜூன் மாதத்தில் அந்த முயற்சி திடீர்னு ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்க போகுது. இந்த உங்களால் உங்களுக்கு நம்பிக்கையை இல்லாத ஒரு இடத்துல இருந்து உங்கள் பேரை சொல்கிறவங்க, நீங்கள் ஏற்கனவே கேட்ட ஒரு வேலை வாய்ப்பு, அதை நீங்கள் மறந்தே போயிருப்பீங்க. அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரப்போகுது. இப்போ வெற்றி நீங்கள் நான் நம்பவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பாத நேரத்தில் உங்களை தேடி வரப்போகுது. உங்கள் கையில் அந்த வேலை கிடைக்க போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. 8வது விஷயம், இப்போ இந்த துளராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில பேர் உங்களுக்கு தெரியாமல் உங்ககிட்ட எல்லா முயற்சியும் பண்ணி இருக்காங்க. சொந்தமாகவே யாராவது உங்கள் எதிராக விளையாடுறாங்களா? இல்லை அதுவே உங்களுக்கு ஏதாவது ஒரு குடும்ப உறவுகள் இருக்கா அப்படின்னு கூட நீங்கள் ஏதாச்சும் முடிவு எடுத்திருக்கலாம். அதாவது வந்து உங்களுடைய வீழ்த்தணும் முயற்சி நடக்குது. அதாவது உங்களுக்கு தெரியாமல் உங்ககிட்ட முன்னாடி நல்லவங்க மாதிரி பேசிட்டு பின்னாடி போய் உங்களை தள்ளிவிட முயற்சி நடக்குது. அவங்க கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும். அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கூட உங்களுடைய சொந்த முயற்சி திட்டத்தை வெளியே யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணினீங்கன்னா தான் அது நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய தப்பாக இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு இந்த முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக கிடைக்க போகுது. அந்த எதிரி எல்லாமே உங்களை விட்டு விலக போகிறாங்க. அதுதான் பெரிய ப்ளஸ். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க பண்ணுற தப்பு ஏதாவது அவங்களுக்கு சாதகமாக இல்லாட்டியும் அது உங்களுக்கு முன்னாடி வெளியே வரப்போகுது. நீங்கள் கண் எதிர்பாராத இப்போ துளராசிக்காரங்க ஒரு கேள்வி, இது வரைக்கும் அமைதியாக இல்லாத மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் வாழணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுற வாய்ப்பு இன்னைக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல சொல்லணும். ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு வேணும் இல்லையா? அதுதான் இப்போ இந்த துளராசிக்காரங்க நீங்கள் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவு இருக்குது. மன அமைதி நீங்கள் காண போகிறீங்க. இந்த 8 பிரச்சனையுமே கண்டிப்பாக நாள் சுருங்க உங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகுது. உங்கள் மனசில் ஒரு தெளிவு பிறக்க போகுது. உங்களுடைய உறவுகள் எல்லாமே மாறப்போகிறாங்க. உங்களுடைய உடலில் முழுமையாக நீங்கள் நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. ஒரு புதிய ஜீவன் ஆரம்பமாக போகுது. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு இப்போ இதை நம்பிக்கையோடு இருங்க. உங்களுடைய வீட்டுக்குள் யாராவது நுழைஞ்சாங்க அப்படின்னா உங்களை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக
உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை. அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கடவுள் கஷ்டப்படுத்திட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் யாரும் தீங்கு நினைக்கல. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வராது. யாருக்காகவும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லது நடக்கும். கடவுள் வழிபாடு பண்ணுங்க. இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இதை நீங்கள் ஒரு முறை முருகப்பெருமான வழிபட்டு அவங்க மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. கோயிலுக்கு போயிட்டு சரியாக எல்லாம் நல்லதாக நடக்கும். கோயிலுக்கு போய் தீபத்தை ஏற்றி விட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். நல்ல விஷயம் அமையும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக, உங்களுடைய மனதை மாற்றக்கூடியதாக அமையும். உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கப் போகுது. மீண்டும் உங்களை நல்லபடியாக உங்களுடைய மனநிலைகளை எல்லாம் உங்களுக்கு சரி செய்து கொடுக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டத்தை எல்லாம் உங்களுக்காக எல்லாம் மாற்றி அமைத்து தரப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் புதிய புதிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டும் வெளியே வர போகிறீங்க. அதில் எந்த விதமான கருத்தும் இல்லாமல் உங்களுக்கான எல்லாம் நன்மையாக மாறப்போகுது. இருந்தும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்கள் மனசில் இருந்துட்டு இருக்கணும். எல்லாமே உங்களுக்கு நல்லதாக கடவுள் அமைச்சு தரப்போகிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் வேதனைக்கும் எல்லாம் சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு புண்ணிய கணக்காக மாறி உங்களுடைய புண்ணியங்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது.